அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேற ஒரு விதமான ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் நம்மகிட்ட வந்தது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிங்க. இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் வேலையில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, ஃபுல் ப்ரெஷர், டென்ஷன். ஸோ நம்மகிட்ட வந்து அவர் என்ன கேட்டாருங்க, சார் எங்களோட வேலையில் ஒரே டென்ஷன் ப்ரெஷராக இருக்குது. இந்த டென்ஷன் ப்ரெஷர் எப்போ வரைக்கும் சார் இந்த மாதிரி இருக்கும்? எனக்கு வேலையில் எப்போ தான் சார் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட பார்க்க வந்தாருங்க. ஓகே, இந்த ஜாதகர் நம்மகிட்ட வரும்போது அவரோட வயசு வந்து 39 வருஷம் 10 மாதம் 14 நாள். அவரோட பிறப்பு லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா கன்னி. ஆனால் நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறைப்படி நம்ம பிறப்பு லக்னத்தை கணக்கில் எடுக்காம என்ன எடுத்துக்கிறோம், லக்னம் மலருன்ற கான்செப்ட் படி தற்போதைய அவருடைய வயதுக்குரிய லக்னம், அதாவது ஏஎல்பி அட்சய லக்னமாக மகரம் போயிட்டு இருக்கு. நம்ம அதை கணக்கில் எடுக்கிறோம். ஸோ மகரம் போயிட்டு இருக்கனால லக்னாதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காரு இந்த ஜாதகத்துக்கு? 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீடுன்றதுனால என்ன, ஒரு அழுத்தம், டென்ஷன். ஸோ இந்த லக்னாதிபதி சனி பகவான் இந்த ஜாதகருக்கு 10 வருஷம் ஆட்சி பண்ண போறாரு. இந்த 10 வருஷம் எப்போனாக்கா 18 பிப்ரவரி 2019 ஆரம்பிச்சிருச்சு. இந்த இது வந்து 18 பிப்ரவரி 2029 வரைக்கும் இவருக்கு வந்து மகர லக்னம் தான் போக போகுது ஆச்சுங்களா. அப்போ சனி பகவான் தான் அவர் ஆட்சி பண்ண போறாரு. லக்னாதிபதி 10ல் இருக்காரு. அப்போ என்ன ஆச்சு, டைரக்டாகவே 10 வருஷம் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து வேலையில வந்து ப்ரெஷர், டென்ஷன் இருக்குதுன்றதை காமிச்சிருது ஆச்சுங்களா. இயங்குகிற நட்சத்திரம் இப்போதைக்கு அவருக்கு எது போயிட்டு இருக்குன்னா திருவோணம் 2. அப்போ சந்திர பகவான் எங்க இருக்காரு? இந்த ஜாதகருக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் இருக்காரு. 8ஆம் வீடும் பிரச்சனை ஆச்சுங்களா. அப்போ என்ன ஆயிடுது, 10ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்படுற ராகுபவன் எங்க இருக்காரு? 5ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ராகுபவன் 5ஆம் வீட்டில் இருக்குன்றது எதை காமிக்கிறாங்க, அவரோட பூர்வ புண்ணிய பிரச்சனை பலன்கள் காரணமாக அவரோட எண்ணம், மனம், புத்தி இதெல்லாம் சரியா செயல்படாதுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு முழு பைத்தியமான நிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எண்ணங்கள், மனம், புத்தி சரியா செயல்படாட்டி தொழில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? சரியா கான்சன்ட்ரேட் பண்ண அப்போ என்ன ஆகும், தொழில் வந்து இயங்காத தொழிலாக மாறிடும். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இது எப்போ வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜாதகப்படி இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே அப்படிதான் இருக்க போகுது. அதாவது 18 பிப்ரவரி 2029 வரைக்குமே இவருக்கு இந்த நிலைமை தான். அதனால நம்ம அவருக்கு என்ன சொன்னோம், 5ஆம் பாவம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலயா நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை வந்து கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. அதாவது அடி விழுகணுன்றது இருக்கு, அட்லீஸ்ட் உங்க குலதெய்வத்தை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓங்கி அடி விழுறது கொஞ்சம் தாங்கி அடி விழுற சக்தியை இப்போ உங்களுக்கு கொடுக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா 5ஆம் பாவம்ன்றது நம்ம இயக்க முடியாத பாவம்ன்றது நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இயக்க முடியாத பாவம், அது வந்து நம்ம பூர்வ புண்ணிய பாவ புண்ணியத்தினால நாம அனுபவிக்க வேண்டிய பாவகம். அது நம்ம என்ன நல்லது கெட்டது பண்ணிருக்கோமோ அதை வந்து இந்த 5ஆம் பாவத்தை அனுபவிச்சே ஆகணும். இதுக்கு வந்து பரிகாரம்ன்றது எதுவும் கிடையாது. ஏன்னா இதை அனுபவிக்க வேண்டியது, மாற்ற முடியாது ஆச்சுங்களா. அதனால அவருக்கு வந்து புரிய வச்சேன்ப்பா, சார் உங்களுக்கு 2029 வரைக்கும் இந்த பிரச்சனை தான், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதனால நீங்க மனசை வந்து தேத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் கோயில்களும் அப்படின்னு வேற யார் சொன்னாங்க கோயில்கள் போய் செலவு பண்ணாலும் இது மாறாது, இப்படிதான் இருக்க போகுது. இதை நீங்க அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். அதனால நீங்க குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்க. இந்த அது ஒண்ணுதான் உங்களை காப்பாற்ற போகுது. அதனால நீங்க மைண்ட் அளவில் செட் ஆயிட்டீங்கன்னா ஓகே, 2029 வரைக்கும் இந்த பிரச்சனை தான் போகுது. அப்போ நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து டென்ஷன் வந்து ஓரளவு கம்மியாயிடுங்க, மனதளவில் வந்து கொஞ்சம் பாதிக்க மாட்டீங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரிய போகுது 29 வரைக்கும் இப்படி தான் நடக்க போகுதுப்பா, நம்ம என்னதான் முட்டி போதுனாலும் வேலையில ப்ரெஷர், டென்ஷன்ன்றது இருக்க தான் போகுது அப்படின்றது உங்க மைண்டுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாக்கா நீங்க வந்து டென்ஷன் ஆக மாட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ரைட். ஸோ அவர் வந்து ரொம்ப ரெடி ஆகிட்டார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் இந்த ஜாதகர் அவர் செய்கிற வேலை எந்த மாதிரி தன்மையான வேலை செய்வார்ன்றது கூட அவ்வளோ துல்லியமாக தெரியுங்க. எப்படி தெரியும்? இந்த ஜாதகரோட நட்சத்திராதிபதி யாரு? சந்திர பகவான். சந்திர பகவானோட காரகத்துவம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று நீர்நிலைகளில் வேலை செய்கிறது. அதாவது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து இந்த ஜாதகர் வேலை செய்வார்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு நீச்சல் பயிற்சியாளர், அதாவது ஸ்விம்மிங் பூலில் கோச்சாக இருக்கார். நீச்சல், இந்த டைவிங், இந்த கோச்சாக இருக்கார். எவ்வளோ துல்லியமாக இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வேலையில் டென்ஷன், எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு இந்த ஜாதகத்தில் இருக்கு. நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் இருக்கு தீர்வு.
அது எப்போ வரைக்கும் இருக்கோ, தீருமா தீராதா, இது அனுபவிக்கணுமா, இதுக்கு பரிகாரம் இருக்கா, இல்லை இந்த கோயில்களுக்கு போனால் சரியாகுமா, இல்லை இது நம்ம அனுபவித்தே ஆகணுமா போன்ற எல்லா விஷயங்களும் 100% துல்லியமாக தெரியக்கூடிய ஒரே ஜாதக முறை வந்து இந்த அட்சய இலக்கண பദ്ധதி என்ற ஜோதிட முறை தான். இதை உருவாக்கி கொடுத்த எனது தலைமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், என் கற்பித்த ஆசான்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும், இறைவனுக்கும், என் குலதெய்வத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.